இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கு ஆஃபீஸ்லேருந்து நேராக மார்க்கெட் போயிருந்தேன். வெத்தலை தீபம் போடணும், அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே ராஜகணபதி கோவிலில் பூஜை நடந்துகிட்டு இருந்தது. சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா வீட்டில் ஃப்ரிட்ஜில் பூ வச்சுருந்தேன், அதையும் கையோடு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சாமிக்கிட்ட பழைய பூ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைக்கு தேவையான அந்த பாத்திரம் மட்டும் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். முன்னாடி நாளே வீடு ஃபுல்லாகவுமே நல்லா தொடச்சி தான் விட்டுருந்தேன். அதனால் சும்மா இன்றைக்கி கூட்டி மட்டும் விட்டுட்டு சாமி வைக்கிற அந்த இடம் மட்டும் தொடச்சி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டேன். மாடியில் காலையிலேயே துணி காய போட்டிருந்தேன், அதை எடுத்துகிட்டு நல்லா மடித்து வச்சுட்டு வீடு ஃபுல்லாகவுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சமாக பாத்திரம் இருந்தது, அதையும் கழுவி வச்சுட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சுட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே ஏகப்பட்ட கூட்டமாக இருந்தது. அம்மா நீ கிளம்பு, நான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நல்லபடியாக தீபமும் போட்டாச்சு. இதோட வீடியோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வரும், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.